வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, தேவைக்கேற்ப எண்ணெய், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு உளுந்து, கடலப்பருப்பு. பூண்டு சொல்ல மறந்துட்டேன். ஒரு 5-6 பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. அதோட வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருந்த பீட்ரூட்டை போட்டுக்கலாம். பீட்ரூட்டு வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். பீட்ரூட் வேகணும், தண்ணி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். வாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் சுண்டி போய் பீட்ரூட் சூப்பராக ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் செம்மையாக இருக்குது. நீங்கள் வேணால் இல்லை தேங்காய் பூ கூட திருவி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ திருவி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, குருமாவுக்கு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். எடுப்பாக இருக்கும். ரசாதத்துக்கெலாம் பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ரத்தம் ஊறும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.